அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை மகா சிவராத்திரி. வெறும் 5 நிமிடங்கள் இந்த வீடியோவில் இருக்கும் அற்புதமான புகைப்படத்தை பாருங்கள். சிவபெருமான் அருளை சுலபமாக பெற முடியும். நீங்கள் நினைத்த ஒரு காரியமும் மின்னல் வேகத்தில் நிறைவேறும். நம்ம யூடியூப் சேனல்ல நாளைய மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஆல்ரெடி 2 சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஆற்றல் மிக்க பஞ்சாட்சரத்தை பார்க்கும் முறையையும் நீங்க சேர்க்கலாம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி, அன்றைய தினம் முறைப்படி விரதங்கள் இருக்க முடியாதவங்க மற்றும் கோவிலுக்கு போக முடியாதவர்களுக்காக எளிமையான அதே நேரத்தில் ஆற்றல் மிக்க ரகசிய வழிபாட்டு முறைகள், தாந்திரிக முறைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது சிவபெருமானுடைய பஞ்சாட்சரத்தை பார்க்கும் முறை. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லைங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக நாளைய தினம் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணுங்க. நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க சிவ பஞ்சாட்சரத்தை எந்த நேரத்தில் எப்படி பார்க்கணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த பதிவுல சில முக்கியமான பணவசிய பொருட்களை பற்றியும் நம்ம பார்க்க போறோம். அந்த பொருட்களை வாங்கி ஜஸ்ட் நீங்க பணம் வைக்கும் இடத்துல போட்டு வச்சாலே போதும், நல்ல பண ஈர்ப்பை கொடுக்கும். சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த சிவ பஞ்சாட்சரத்தை நாளைய தினம் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை மாலை 4 மணி முதல் நள்ளிரவு 1 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இதை பார்ப்பதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. அதே போல நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இதை நீங்க பார்க்கலாம். இந்த பஞ்சாட்சரத்தை பார்ப்பதற்கு முன்பாக உங்களுடைய அந்த ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது உடனே நிறைவேறணும்னு மனமுருகி சிவபெருமான் கிட்ட உங்களுடைய பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு முக்கியமான விஷயம், கவனம் சிதறாமல் ஒருநிலைப்பட்ட மனதுடன் இந்த பஞ்சாட்சரத்தை நம்ம பார்க்கணும். குறைந்தபட்சம் 5 நிமிடங்கள் பார்த்தாலே போதும். அதிகபட்சம் 10 நிமிடங்கள் வரை நீங்க பார்க்கலாம். கொஞ்சம் அதிகமா டைம் இருக்கிறவங்க 10 நிமிஷம் வரைக்கும் நீங்க பார்க்கலாம். டைம் குறைவா இருக்கிறவங்க 5 நிமிஷம் நீங்க பார்த்தாலே போதும். சரி, வாங்க நாம் பார்க்க வேண்டிய சிவபெருமானின் சூட்சம பஞ்சாட்சரத்தை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. இதை நீங்க பாஸ் பண்ணிட்டு அப்படியே பொறுமையா நீங்க பாருங்க, அல்லது நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட பார்க்கலாம். நீங்க புதியதாக வரையணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அல்லது உங்க கையால நீங்க வரைஞ்சு அதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்க வரையலாம். ஒரு ஒயிட் கலர் அன்ரோல்டு பேப்பர்ல ரெட் கலர் பெண்ணால இதை நீங்க வரைஞ்சுக்கோங்க. நீங்களா வரைய போறவங்க எழுத்து பிழை இல்லாம கரெக்டா நீங்க எழுதிக்கணும். அந்த பஞ்சாட்சரத்துல ஒரு வார்த்தை கூட தவறு இருக்க கூடாதுங்க. சிவபெருமானையும் அன்னை பார்வதி தேவியையும் வணங்கிட்டு நந்தியம் பெருமானையும் நம்ம வணங்கணும். அதற்கு பிறகு உங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி ஒரு 2 நிமிஷம் பிரார்த்தனையை செய்யுங்க. பிறகு பொறுமையா ரிலாக்ஸ்டா நீங்க பாருங்க. எந்த ஒரு அவசரமும் பதட்டமும் வேண்டாம். ரிப்பீட்டடா அதை நீங்க வாசிக்கணும். நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அதன் அடிப்படையில் இந்த பஞ்சாட்சரத்தை நாளைய மகா சிவராத்திரி அன்று பார்க்கும்போது கோடி மடங்கு பலன்கள் நமக்கு கிடைக்கும். 5 முதல் 10 நிமிடங்களுக்கு இந்த பஞ்சாட்சரத்தை பார்த்ததற்கு பிறகு திரும்பவும் உங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி ரிலாக்ஸ்டா நீங்க ப்ரே பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த ரகசிய வழிபாட்டு முறை. இப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவிற்கு சிம்பிளான மெத்தட் இதுன்னு. அதே நேரத்தில் ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக். இன்ஸ்டன்டா இமீடியட்டா உங்களுக்கு பலனை கொடுக்கும். சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க முறைப்படி விரதங்கள் இருக்கீங்க, பூஜைகள் செய்யறவங்களாக இருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. சிவபெருமானுடைய பேரருள் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். அடுத்ததாக ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல சில பணவசிய பொருட்களை நம்ம பார்க்க போறோம். அதுல முதலாவதாக இருக்கக்கூடியது கருங்காலி மாலை. நிறைய இடங்கள்ல இப்போ டூப்ளிகேட்ஸ் தாங்க கிடைக்குது. டூப்ளிகேட் கருங்காலியை அணியும் போது எந்த விதமான பலனையும் அது கொடுக்காது. நம்ம கிட்ட ஜோதிடம் பார்க்க வரும் சில கிளைண்ட்ஸ் கிட்ட கருங்காலி மாலைகளை வாங்கி நம்ம பூஜை செஞ்சு கொடுத்திருக்கோம். எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைச்சதா சொல்லியிருந்தாங்க. அதனால தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காகவும் இந்த கருங்காலி
கருங்காலி மாலைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதனுடைய விலை சற்று அதிகம் தாங்க, கொஞ்சம் காஸ்ட்லியான பொருள் தான். ரொம்பவுமே சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். மேலும் இந்த கருங்காலியை நம்ம டைரக்டா கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கிறது கிடையாதுங்க. ஒவ்வொரு மாதமுமே அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி நம்ம கொடுக்கிறோம். சோ இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி கருங்காலிக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவி ஒற்றுமையை அதிகரிப்பது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கண் திருஷ்டி, ஏவல் பில்லி சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது, தொழில் வியாபாரத்தில் வெற்றியை கொடுப்பது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்று தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கருங்காலி மாலையை அணியலாம். எல்லா ராசிக்காரர்கள் நட்சத்திரக்காரர்களும் கருங்காலி மாலையை அணியலாம். நம்ம சேனல்ல கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பணவசிய பொருட்களாக இருந்தாலும் சரி, அதற்கு பெரிய அளவுல கட்டுப்பாடுகள் இருக்காதுங்க. ஆனால் உடனடியாக பலனை தருவதாக இருக்கும். இது வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு இந்த ஒரிஜினல் பணவசிய பொருட்கள் கிடைக்கணும்ன்றதுக்காக இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். இந்த பிப்ரவரி 27ஆம் தேதி மாசி மயான கொள்ளை அமாவாசை அன்னைக்கு தாங்க இந்த பொருட்களை எல்லாம் வச்சு நம்ம பூஜை செய்ய போறோம். வேணும்ன்றவங்க நீங்க ஆர்டர் கொடுக்கலாம். இப்ப நீங்க பாக்குறது வைஜெயந்தி மாலை. ஜெயந்தினாலே வெற்றின்னு அர்த்தம். சில பேருக்கெல்லாம் நிறைய காரிய தடைகள் இருக்கும். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலுமே இழுபறியாக இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த வைஜெயந்தி மாலையை அணியும் போது எடுத்த அனைத்து காரியங்களும் மின்னல் வேகத்தில் நடைபெறும். மகாலட்சுமி மற்றும் பெருமாளின் அருள் பூரணமாக நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக ஏறு சிங்கி கட்டை. உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த பொருள் வீட்டில் இருந்தாலே அனைத்து விதமான முன்னேற்றங்களும் அதிவிரைவாக ஏற்படும். இந்த கட்டையை ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே ஒரு 5 நிமிஷம் உங்க கையில புடிச்சுக்கிட்டு உங்களுடைய கோரிக்கை எதுவோ அது நிறைவேறணும்னு நீங்க பிரார்த்தனை செஞ்சாலே போதும். அந்த கோரிக்கை மிக விரைவாக நிறைவேறும். இந்த ஏறு சிங்கி கட்டையை நீங்க கையில புடிச்சுக்கிட்டு இருந்தாலே ஒரு நல்ல வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுவீங்க. விரதம் இருந்து சாப நிவர்த்தி செஞ்சு இந்த கட்டைகளை நம்ம எடுக்கிறோம். அடுத்ததாக கோமதி சக்கரம். இதுல 2 வெரைட்டி இருக்குங்க. 16 எண்ணிக்கை கொண்ட சிறிய வகை கோமதி சக்கரம், அதே போல கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய துவாரகா கோமதி சக்கரம். இந்த 2 பொருட்களுமே கேஷ் பாக்ஸ்ல, மணி பர்ஸ், வேலட், ஹேண்ட்பேக் அல்லது பீரோல நீங்க வச்சாலே அது நல்ல பண ஈர்ப்பு தன்மையை கொடுக்கும். அடுத்த மிகவும் பிரத்யேகமான ஒரு பொருள் லாவா மாலை. இதை கழுத்தில் அணியும் போது மன நிம்மதி மற்றும் மன அமைதி நமக்கு கிடைக்கும். இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த லாவா மாலையை அணிபவர்களுக்கு கோபம் தானாகவே கட்டுப்படும். ஏதாவது கெட்ட பழக்கங்கள் இருந்தால் அது தானாகவே மறைய ஆரம்பிக்கும். சோ இப்ப நம்ம பார்த்த பொருட்கள்ல உங்களுக்கு எது தேவையோ நீங்க வாங்கிக்கலாம். ஆனால் ஒரு முகவரி இந்த பொருட்கள் அனைத்தும் தலா ஒரு எண்ணிக்கையில மட்டும் தாங்க கொடுக்க முடியுது. ஏன்னா நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருக்கிறதுனால எல்லாருக்குமே இது போய் சேரணும். அடிஷனலா வேணும்னு நினைக்கிறவங்க அடுத்தடுத்த பேட்ச்ல வேணும்னா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் அனுப்பினால் மட்டுமே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான எல்லா தகவல்களையுமே ரொம்ப கிளியரா கொடுத்துருவாங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.